ஏன் துப்பாக்கியை திருடி யாரோ சுட்டதுக்காக எனக்கு எதுக்கு சார் தண்டனை கொடுக்கணும்? உங்க துப்பாக்கி திருடு போயிடுச்சு, அதை திருடிட்டாங்கன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? என் மேல வழக்கு போட்ட விதமே போதும் சார் அதை நிரூபிக்கிறதுக்கு. யோர் ஆனர், என்ன அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ரத்னத்தை விசாரிக்க அனுமதி வேண்டும். எஸ், கிராண்டட். யாரோ ஒரு ஆள் என் கணவரை நான் ஷூட் பண்ணது பார்த்துட்டு உங்களுக்கு போன் பண்ணாரு. நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தீங்க. ஆமா. அவன் சொன்னது நம்பி நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணீங்க. ஆமா. போன் பண்ணது யாருன்னு நீங்க இப்ப அது கண்டுபிடிச்சீங்களா? இல்ல. 5 நிமிஷத்துக்குள்ள வேற ஒரு ஆள் வேற ஒரு கன்னால சுட்டது தெரிஞ்சிருக்கு. அந்த புல்லட் 5 நிமிஷத்துக்குள்ள பாஞ்சிருக்கலான்னு ரிப்போர்ட் சொல்லுது. 5 நிமிஷங்கிறது ஒரு குறிப்பா சொல்லிருக்காங்க. அது 2 நிமிஷமா இருக்கலாம், 1 நிமிஷமா கூட இருக்கலாம். உங்களுக்கு போன் பண்ணவ நான் சுட்டது பார்த்திருக்கேன். இன்னொரு கொலைக்காரன் சுட்டதை அவன் பார்த்திருக்கணும் இல்ல? நீங்க சுட்ட உடனே அவன் பயத்துல ஓடி இருக்கலாம் இல்லையா? பயந்து ஓடினவன் எப்படி சார் உங்களுக்கு துணிச்சலா போன் பண்ணா? யாரோ ஒருத்தன் போன் பண்ணா பாடியை போய் பாத்தீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணீங்க. இதெல்லாம் உங்க ஸ்டேஷன் ஜெனரல் ரிப்போர்ட்ல எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கீங்களா? இல்ல. எழுதணுமா இல்லையா? எழுதணும். ஏன் எழுதல? ஜெனரல் டைரியில எழுதல, ஆனா எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். சரி, ஜெனரல் டைரியில எழுதல, உங்க பாக்கெட் டைரியில எழுதுனீங்களா? பாக்கெட் டைரியில எழுதியிருக்கேன். என்ன எழுதுனீங்க? அதை இப்ப கோர்ட்ல காட்ட முடியுமா? அந்த பாக்கெட் டைரி தொலைஞ்சு போச்சு வரணும். ஜெனரல் டைரியில எழுதல, பாக்கெட் டைரி தொலைஞ்சு போச்சு. உங்களுக்கு போன் பண்ணவனை இன்னும் கண்டுபிடிக்கல. என் வக்கீல் சொன்ன மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு பேர் கிடைக்கும். அவசர அவசரமா செயல்பட்டிருக்கீங்க. இல்ல வேற யாராவது சொல்லி அரெஸ்ட் பண்ணீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தப்பு இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த கேஸை டீல் பண்ற உங்களுக்கு ஏன் சந்தேகம் வரல? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல போய் செக் பண்ணலையா? அங்க இருக்கிற லேப் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க வெரிஃபை பண்ணலையா? அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க போய் செக் பண்ணணும் உங்களுக்கு தெரியலையா? இல்ல அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே உங்களுக்கு தெரியலையா?